சட்டம் இருந்தால் தானே நீங்கள் அதை காமிச்சு கேட்பீங்க. அந்த சட்டமே இல்லாமல் பண்ணிட்டா. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா முழுமைக்கும் ஒரு கவுன்சில், அது ஒன்றிய அரசு அளவில் மேலே உருவாக்க போகிறாங்க. இந்த மசோதா அதற்கான மசோதா. ஆரவல்லி மலைத்தொடர், மலைனா என்ன என்பதற்கான வியாக்கியானத்தை முழுமையாக மாற்றி அந்த இடத்த மலைப்பகுதியை ரியல் எஸ்டேட்டாகவும் அதே போல சுரங்கம் தோண்டுவதற்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கக்கூடிய ஏற்பாடாகவும் இன்றைக்கு ஆரவல்லி மலைத்தொடர் பகுதியை மாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷில் ஏராளமான கவலைக்குரிய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அங்கே இந்த மாதிரி பிரச்சனை, அங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் கொல்லப்படும் போது, அந்த அநீதி அங்கு நடக்கும்போது இங்கே சங் பரிவாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதை திசை திருப்புவதற்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் ரெண்டு நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய கம்யூனல் எலிமெண்ட்ஸ், வகுப்புவாத சக்திகளுடைய கரங்களை பலப்படுத்துவதாக. இப்போ ஊடகங்கள் பெரும்பகுதி கார்ப்பரேட் ஊடகங்களாக மாறிவிட்டது. சரி, சமூக ஊடகமாவது பரவாயில்லையான்னு பார்த்தா அதுலேயும் பிஜேபியினுடைய ஐடி விங் ஒரு வியாபாரம் நடத்துவதை போலத்தான் சோஷியல் மீடியாவை அவங்க நடத்துகிறாங்க. 100 நாள் வேலை பேரை மட்டும் மாற்றலை, உள்ளடக்கத்தையே காலி செய்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி டிசம்பர் 22-28 வாரத்துக்கான தலையங்கம். புத்தாண்டு பிறக்க இருப்பதை ஒட்டி நடந்து முடிந்த 2025, நடக்க இருக்கிற 2026, இந்த இரண்டை குறித்த ஒரு விவரணை, வர்ணிப்பு அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. முதல்ல பீப்புள்ஸ் டெமோக்ரஸி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் தலையங்கத்தின் மூலமாக அனைத்து வாசகர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா, 2025 எப்படி இருந்தது என்று பார்ப்பதற்கு முன்னால் ஒரு பத்திரிகை, தொழிலாளி வர்க்க கட்சி நடத்துகிற பத்திரிகை அப்படிங்கிற அடிப்படையில் பீப்புள்ஸ் டெமோக்ரஸியினுடைய அடிப்படை அணுகுமுறை எப்படி இருக்கும், எப்படி இருந்தது, அது எப்படி தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ஊடகங்கள் பெரும்பகுதி கார்ப்பரேட் ஊடகங்களாக மாறிவிட்டது. சரி, சமூக ஊடகமாவது பரவாயில்லையான்னு பார்த்தா அதுலேயும் பிஜேபியினுடைய ஐடி விங் அது கிட்டத்தட்ட மூலதனம் போட்டு ஒரு வியாபாரம் நடத்துவதை போலத்தான் சோஷியல் மீடியாவை அவங்க நடத்துகிறாங்க. காசு கொடுத்து ஆள் வச்சு வெறுப்பு அரசியல், எதிர்கருத்து சொல்பவர்களை வேட்டையாடுவது, ட்ரோல் செய்வது, இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்க சோஷியல் மீடியாவையும் கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சுற்றுச்சூழல், ஊடக சூழலில் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி வாசகர்களுக்கு, மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கண்டிப்பாக தருகிறது. இந்த மாதிரியான குப்பைகள், வெறுப்பு அரசியல், இதையெல்லாம் அகற்றிவிட்டு மக்கள் நலனை மையப்படுத்துகிற மாற்று அரசியல், அதை முன்னெடுக்கக்கூடிய அந்த கடமையை பீப்புள்ஸ் டெமோக்ரஸி வரக்கூடிய 2026 வருடத்திலும் தொடர்ந்து செய்யும் அப்படிங்கிறது முதல்ல தலையங்கத்தில் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது நம்ம பொதுவாக மக்கள் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப லூஸாக யூஸ் பண்ணுவோம். மக்கள்னு எல்லாருமே மக்கள்னு தான் பேசுகிறாங்க. அம்பானி அதானியும் மக்கள் தான், நாமளும் மக்கள் தான், ஏழைகள் மக்கள் தான், அப்படியெல்லாம் தான் வருது. அப்போ மக்கள் என்று சொல்லும்போது அந்த கலெக்டிவ், அது யார் மேலே அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு வரும்போது முதல்ல உழைப்பாளி மக்கள், அதில் குறிப்பாக தொழிலாளி வர்க்கம், விவசாயிகள், அதே போல் பல்வேறு விதமான சமூக ஒடுக்குமுறையினால் பாதிக்கப்படக்கூடிய பகுதியினர், பெண்கள், தலித்துகள், பழங்குடி மக்கள், ஓரளவு சிறுபான்மை மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், அதே போல் இந்த மக்கள் தொகையினுடைய மையமான பிரிவு அப்படிங்கிற முறையில் இளைஞர்கள், இவங்க எல்லாரும் தான் மக்கள்னு சொல்லும்போது நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி. இந்த பகுதியினர் வாழ்வது, கண்ணியமாக வாழ்வதுங்கிறதே 2025 மிகப்பெரிய சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2025 வருடம் ஒரு மிகப்பெரிய அளவில்
பொருளாதார இடைவெளி இந்தியாவில் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற விவரத்தை, யதார்த்தத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய வருடமாக பார்க்கணும். முந்தின வார தலையங்கம் குறிப்பாக இது பற்றி தான் டீல் பண்ணுச்சு. உலக பொருளாதார சமத்துவமின்மை பற்றி தான் அந்த தலையங்கம் இருந்தது. இதுலேயும் அதில் ஒரு புள்ளி விவரம் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய மக்கள் தொகையில் டாப்பில் இருக்கிற 1% இந்தியாவினுடைய செல்வங்களில் 40% கையில் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி விவரங்கள் எப்படி வந்தது? உலகத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், பொருளாதார நிபுணர்கள், ஸ்காலர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த விவரங்களை கேதர் பண்ணி ஒரு அறிக்கையாக இன்னைக்கு உலகத்தின் முன்னால் வைத்திருக்கிறார்கள். அப்போ செல்வங்கள் எப்படி ஒரு வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு சிலர் கையில் குவிகிறது. பெரும்பாலான உழைப்பாளி மக்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பத்திரிகையினுடைய தலையங்கத்தில் நம்ம தொடர்ந்து சொல்கிற விஷயங்கள் உண்மைதான் அப்படிங்கிறத இந்த அறிவுஜீவிகள்லாம் சேர்ந்து தயாரித்திருக்கக்கூடிய அறிக்கை வெளிப்படுத்திய ஆண்டாக 2025 இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளாதார இடைவெளிங்கிற மிகப்பெரிய பிரச்சனையோடு சேர்த்து வேலையின்மை அப்படிங்கிறதும் ரொம்ப உச்சபட்சத்தில் இருந்த வருடமாக 2025 இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அரசு ஜிடிபின்னு ஒரு ஒற்றை பரிமாணம், அந்த ஃபிகர் தான் ஜிடிபி என்ன பர்சன்டேஜ், அது உண்மையா பொய்யாங்கிறது ஒரு பக்கம், அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, ஜிடிபி எந்த உயரத்துக்கு வேணாலும் போகட்டும், அந்த வளர்ச்சியினுடைய பலன் அனைத்து மக்களுக்கும் வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா இல்லை. ஏற்கனவே இந்த பொருளாதார இடைவெளி எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே இவ்வளவு மோசமான சூழல்ல 2025 பிற்பகுதியில் தொடர்ந்து இந்த அரசு கொண்டு வந்த பல சட்டங்கள், எடுத்த நடவடிக்கைகள் அனைத்து பகுதி மக்கள் மீதும் பெரிய இடியாகத்தான் விழுந்திருக்கின்றன. அதில் லேபர் கோட் நமக்கு தெரியும். 100 நாள் வேலை பேரை மட்டும் மாற்றலை, உள்ளடக்கத்தையே காலி செய்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் உயர்கல்வியை இன்னும் வணிகமயமாக்க, வகுப்புவாத மயமாக்க ஒரு சட்டம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் ஏற்கனவே பொருளாதார இடைவெளி, ஏழைகள் இன்னும் ஏழைகளாகி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நிலைமையை சீர் செய்ய உதவலை, நிலைமையை இன்னும் படுமோசமாக ஆக்குகிறது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த உயர்கல்வி நம்ம சொன்னோம். உயர்கல்வி ஏற்கனவே ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணாங்க. அதில் என்னன்னா, முழுக்க முழுக்க உயர்கல்வியை வணிகமயமாக்குவது, கார்ப்பரேட் மயமாக்குவது. நீங்கள் கல்வின்னு சொன்னால் அது மாநிலங்களுக்கான உரிமையும் இணைந்தது தான், பொதுப்பட்டியலில் இருக்குது. அதனால் மாநில உரிமைகளை முற்றாக அழித்துவிட்டு பல அரசு பள்ளிகளை மூட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குகிற கொள்கை தான் இவங்களோட கொள்கை. அந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடிய விதத்தில் தான் இப்போ புதிய மசோதாவும் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் மாநிலங்கள் ஒவ்வொரு சமயமும் உள்ள பூந்து இது பொதுப்பட்டியலில் இருக்குது, நாங்கள் தான் முடிவெடுப்போம், எங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணோம், மாநில உரிமைகள் மீறப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பிஜேபியோட பாணி என்னன்னா, சட்டம் இருந்தால் தானே நீங்கள் அதை காமிச்சு கேட்பீங்க, அந்த சட்டமே இல்லாமல் பண்ணிட்டா அல்லது அந்த சட்டத்தையே வளைச்சு வேறு மாதிரி மாற்றிட்டா. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இந்தியா முழுமைக்கும் ஒரு கவுன்சில், ஹையர் எஜுகேஷன் கவுன்சில், அது ஒன்றிய அரசு அளவில் மேலே உருவாக்க போகிறாங்க. இந்த மசோதா அதற்கான மசோதா. இது ஒரு சூப்பர் பாடியாக அது ஒர்க் பண்ணும். அப்புறம் எங்கள் மாநிலங்களோட உரிமை? அப்போ சட்ட ரீதியாக அதிகாரப்பூர்வமாக மாநிலங்களுடைய உரிமையை அடித்து நொறுக்கி இந்த மாதிரி ஒரு சூப்பர் பாடி, ஒரு சூப்பர் ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலை உருவாக்குவதற்கான முயற்சியையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்கணும். அடுத்து ஒரு நம்முடைய அரசமைப்பு சட்டம் சமத்துவம் பற்றி பேசுகிறது, நீதி நியாயம் பற்றி பேசுகிறது. அது சம்பந்தமாக 2025 என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதில் ஒன்று சாதிவாரியான
கணக்கெடுப்பு. அதை பற்றி நிறையா பேச்சு விவாதம் நடந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு அதற்கான எந்த கான்க்ரீட்டான முயற்சியையும் நம்ம அவங்க எடுக்கலைங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து தலித் மக்களும் ஆதிவாசி மக்களும் மிக கடுமையான தாக்குதல்களை சந்தித்த ஆண்டாகவும் 2025 இருந்திருக்கு. கார்ப்பரேட்டுகளுடைய லாபம் ஈட்டுகிற அந்த பேராசை எல்லை கடந்து போனதன் விளைவாக சுற்றுச்சூழல் பாதிப்பு, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது, இதுவும் மிக அதிகமாக நடந்த ஆண்டாக 2025 சொல்ல முடியும். ஜல், ஜங்கல், ஜமீன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீராதாரம், அதே போல நில உரிமை, வன உரிமை, இந்த மாதிரியான மூன்றுமே கார்ப்பரேட்டுகளுடைய மிகப்பெரிய லாப வேட்கையினால் அடிபட்டு போகிறது. அப்போ கார்ப்பரேட்டுகளுக்கு அந்த இடம் வேணும், சுரங்கம் தோண்ட அந்த இடம் வேணும்னா இயல்பாகவே அங்கே குடியிருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக ஆதிவாசிகள் வெளியேற்றப்படுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதோடு இணைந்து வரக்கூடிய விஷயம். அதே போல் இன்னைக்கு காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்ங்கிற விஷயங்கள், சுற்றுச்சூழல் பற்றி பேசுகிறோம். காற்று மாசுபடுவது டெல்லி நமக்கு கண் முன்னால் தெரியுது. இது வந்து எல்லா பெருநகரங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதே போல் ஆரவல்லி மலைத்தொடர், அதில் வந்து மலைனா என்ன என்பதற்கான வியாக்கியானத்தை முழுமையாக மாற்றி அந்த இடத்த மலைப்பகுதியை ரியல் எஸ்டேட்டாகவும், அதே போல் சுரங்கம் தோண்டுவதற்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கக்கூடிய ஏற்பாடாகவும் இன்றைக்கு ஆரவல்லி மலைத்தொடர் பகுதியை மாற்றி இருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரி பல பிரச்சனைகள், நம்ம மேலே சொன்ன பிரச்சனைகள் வந்து எல்லாத்தையும் பாதிக்குது அப்படின்னா கூட சமூகத்தினுடைய விளிம்பில் இருப்பவர்களை கூடுதலாக பாதிக்கிறது. பெண்கள், தலித்துகள், பழங்குடி மக்கள், இவங்கள்லாம் வந்து கூடுதலாக இதில் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பேசக்கூடிய இந்துத்துவ சித்தாந்தம், பிராமணிய மனுவாத கோட்பாடு கூடுதலாக இந்த நம்ம சொன்ன இந்த பகுதியினர், பெண்கள் உட்பட இந்த பகுதியினரை குறிவைத்து தாக்குகிறது. அதனால கருத்தியல் தளத்திலையும் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு, ஃபீல்டுலையும் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் அப்போ அரசியல் ஜனநாயகம் என்ன பாடுபடும், அல்லது மதச்சார்பின்மை என்ன பாடுபடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். 2025 பிற்பகுதியில் நம்ம பார்த்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மைய புள்ளியான வாக்குரிமை, அது வந்து அடிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் எஸ்ஐஆருங்கிற பேரில் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுக்கணும். இன்னொரு பக்கம் கார்ப்பரேட்டுகளுடைய முழுமையான ஆதரவு பிஜேபிக்கு தான் இருக்குங்கிறதுக்கு நம்ம புதுசாக புள்ளி விவரத்தை தேடி போக வேண்டாம். தேர்தல் பத்திரங்கள் இருந்த காலத்தில் ஒரு மிக பெரும்பான்மையான கார்ப்பரேட் நன்கொடை அவங்களுக்கு தான் போச்சு. இப்போ தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்பட்ட பின்னாலும் கூட தேர்தல் அறக்கட்டளைகள் அப்படிங்கிற பேரில் நிறைய கார்ப்பரேட்டுகள் அதன் மூலமாக நன்கொடை வந்து பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. இவங்க அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்த ஒட்டுமொத்த நன்கொடையில் கிட்டத்தட்ட 90% தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்பட்ட பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் கிடைக்கிறது. அப்போ வந்து கார்ப்பரேட்டுகளுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு பெரிய இணைப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தேர்தல் ஆணையம் இந்த அரசனுடைய ஒரு அங்கமாக மாறி நின்ற அவலமான சூழலும் 2025 தான் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அதே போல் உலக அளவுலையும் நிறைய மாற்றங்கள் 2025 நடந்திருக்கு. நம்ம கவலைப்பட வேண்டிய பாலஸ்தீன பிரச்சனை, அங்கு நடந்த இனப்படுகொலை, இஸ்ரேல் முதல் குற்றவாளின்னா அதற்கு பக்கபலமாக இருந்தது அமெரிக்க ஏகாதிபத்தியம், இதெல்லாம் வந்து உலக அளவில் நம்ம வந்து கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அதே சமயம் அதில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உலக அளவில் பல நாடுகளில் மக்கள் ஒன்று திரண்டு இஸ்ரேலை கண்டித்து, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்து வீதிக்கு வந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். மக்களுடைய இந்த வற்புறுத்தல் காரணமாக பல நாடுகளுடைய அரசுகள் கடந்த காலத்தில் இஸ்ரேலை ஆதரித்து கொண்டிருந்த நாடுகள் உட்பட போர் நிறுத்தம் வேண்டும் அப்படின்னு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அதனால உலக அளவில் மக்கள் காட்டி இருக்கக்கூடிய
இந்த உணர்வு அப்படிங்கிறதும் 2025 நம்ம வந்து பதிவு செய்து பாராட்ட வேண்டிய விஷயமாக பார்க்கணும். அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடர்ந்து அதனுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள், தலையீட்டு நடவடிக்கைகளை பண்ணுது. அதில் லேட்டஸ்டாக 2025 கடைசியில் நம்ம பார்த்தோம்னா வெனிசுவேலா மீதான தாக்குதல், அதையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த ஆண்டு 2025 கூடுதலாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு துருவ உலகத்திற்கு எதிராக பிரதேச வாரியான ஒத்துழைப்பு, பல துருவ ஏற்பாடு, மல்டி போலாரிட்டிங்கிறது கொஞ்சம் 2025 அதிகரித்து வந்திருக்கிறது, முன்னுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாசிட்டிவாக கணக்கில் எடுக்கணும். ட்ரம்ப்போட டாரிஃப் டெரரிசம் உச்சத்துக்கு வந்தது அப்படிங்கிறதும் 2025 தான். நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷில் ஏராளமான கவலைக்குரிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடக்கக்கூடிய வன்முறை, மற்ற விஷயங்கள், அங்கே வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத பழமைவாத சக்திகள் வந்து அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்காக இப்போதிலிருந்தே பல மோசமான நடவடிக்கையில் இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். அது என்னன்னா, அங்கே இந்த மாதிரி பிரச்சனை, அங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் கொல்லப்படும் போது, அந்த அநீதி அங்கு நடக்கும்போது இங்கே வந்து சங் பரிவாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதை திசை திருப்புவதற்கு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரெண்டு நாடுகள்லையும் இருக்கக்கூடிய கம்யூனல் எலிமெண்ட்ஸ், வகுப்புவாத சக்திகளுடைய கரங்களை பலப்படுத்துவதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம வந்து பங்களாதேஷ் டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது சேர்த்து பார்க்கணும். இதுவும் 2025. அதனால் சுருக்கமாக சொல்ல போனால் 2025 இவ்வளவு முக்கியமான விஷயங்கள். அப்போ இதுதான் ட்ரெண்டுன்னு சொன்னால் 2026 இதை விட மோசமாகத்தான் அமையும். இந்த இடத்துல தலையங்கம் வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதின டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், அதில் அவர் பயன்படுத்திய 2 ஃப்ரேஸ் அதை வந்து எடுக்கிறாங்க. ஒன்று வந்து வின்டர் ஆஃப் டெஸ்பேர் அப்படின்னா விரக்தியின் குளிர்காலம் அல்லது பனிக்காலம். அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் வசந்த காலம். இந்த 2 ஃப்ரேஸை அவர் வந்து அந்த நாவலில் பயன்படுத்தியிருப்பார். அப்போது 2025 வந்து விரக்தியினுடைய, சோர்வினுடைய, துன்பத்தினுடைய கடும் குளிர் அடிக்கக்கூடிய காலமாக இருந்தது அப்படிங்கிறதுனால அதை நம்ம 2026 அப்படியே தொடரட்டும்னு விட முடியாது. நம்பிக்கையின் வசந்த காலமாக 2026 மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போவே வந்து பிப்ரவரி 12 தொழிற்சங்கங்கள் இணைந்து வேலை நிறுத்த அறைகூவல், அதை வந்து எஸ்கேஎம் என்று நாம் அழைக்கிற விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு அதை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் கொண்டு வந்த பல சட்டங்கள், திட்டங்கள், இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் முழுக்க வீதிக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய 2026 இருக்குது. அதனால் இந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய வசந்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து கூடுதலாக கொண்டு வரணும்னா அது வந்து போராட்டங்களின் மூலமாகத்தான் நம்ம பண்ண முடியும். இந்த சாதி மதம்னு தூண்டி விடுவதையெல்லாம் புறக்கணித்து மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை, போராட்ட ஒற்றுமை என்பது கட்டப்படுவதற்கான வாய்ப்பு 2026 நிச்சயமாக இருக்கிறது. அதனால் ஒரு பரந்த ஒற்றுமையை மக்கள் மத்தியில் கட்டி உழைப்பாளி மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த அரசனுடைய கொள்கைகளுக்கு எதிராக நவீன தாராளமய கொள்கைகள், அதே போல வகுப்புவாத கொள்கைகள், வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து களத்தில் இறங்கும் போது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். 2026 அப்படியான மாற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்பதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.